ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டேரக்டருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ கூப்பிட்டு வச்சு பேசினார் ஃபஸ்ட்டு. ஸோ பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் கொடுத்த ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. முருகதாஸ் சார் ஃபஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணும்போது பயமாக இருந்தது. ஆனால் இதே க்ரீன் பார்க்கில் தான் மீட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பயமாக இருந்தது, ஐயோ இவ்வளோ பெரிய டேரக்டரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு இந்த கெரியரில். இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளோ பெரிய படங்கள் நம்மளுக்கு கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அப்புறம் மதன் சார், ஜேம்ஸ் சார், ராஜா அண்ணன், ஃபுல் டீம். அவங்க வந்து எப்படின்னா வந்து ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருந்திருக்காங்க இந்த ஃபிலிமில். பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைம்லாம் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கம்மியாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைமில் அப்போது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் தூங்காமல். அப்போ என்னோட எல்லாருமே அவேக்காக இருந்து கம்பெனி கொடுத்துருந்தாங்க. அப்பப்போ பிரேக் எடுக்கும் போது ஜேம்ஸ் சார், மதன் சார்லாம் வெளில 4 மணிக்கு 5 மணிக்கு காலைலலாம் அவேக்காகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பெரிய நன்றி. ராஜா அண்ணன் அவர் வந்து சாங்ஸ்லேருந்தே அப்படி என்னோட ட்ராவல் ஆகிருக்கார், அவருக்கு பெரிய நன்றி. ப்ளஸ் எல்லாருக்குமே ரிவ்யூஸ் எல்லாமே நெட்டில் படித்தேன். ஸ்கோருக்கும் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணதுக்கு பெரிய நன்றி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஒரு 1 இயர் இந்த ஃபிலிமில் நாங்கள் ட்ராவல் ஆகிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஃபிலிம்னு எங்களுக்கு தெரிஞ்சு தான் ஒர்க் பண்ணோம். ஆனால் அது இவ்வளோ பெருசாக வந்து அமையும். ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு சின்ன ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் இன்னும் இந்த வெற்றி வந்து ஒரு பயமும் கொடுக்குது, அடுத்து இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு உள்ள எஃபர்ட் வந்து நாங்கள் போடுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். வணக்கம். I want to thank everyone who's come here from the media and making this possible for us. Man Karate is an extremely special movie for me, and I want to thank Madan sir, Thiru sir, Murugadas sir, James sir for making me a part of Man Karate. It was a pleasure working with Shiva and Anirudh on the same project, and the entire team. And with my folded hands, thank you everybody from the media making it so big for us, and we are what we are today. Man Karate is so big is also because of you. Thank you so much. ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னால் வந்து சொந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பயுமே வந்து சிட்டியில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் போய் நம்ம ரிலேட்டிவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் இன்றைக்கி இந்த பத்திரிகையாளர்கள் உங்களோட இந்த சந்திப்புங்கிறது உண்மையிலே ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் அவங்கள வந்து சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமாக எல்லாரையுமே நான் பார்த்துருக்கேன். இண்டிவிஜுவலாக உங்களோட காஃபி சாப்பிட்ருக்கேன். எல்லாரையுமே பழக்கம்னும்போது அது மட்டும் இல்லை, நான் வந்து சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 25 சிறுகதைகள் எல்லா பத்திரிகையிலுமே எழுதியிருக்கேன், நாவல் எழுதியிருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து அங்கே இருக்கிற ஒரு சேர் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒருத்தர் தான் சிவகார்த்திகேயனும் அப்படின்னும்போது உண்மையிலே என் குடும்பம் ஒரு சொந்தக்காரவங்கன்னு நான் சொல்கிறதில்ல மிக இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மான் கராத்தேவோட சக்ஸஸ் அப்படின்னும் போது பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, காமெடி படமும் கஷ்டப்பட்டு தான் எடுப்போம். முதல்ல அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டம்தான் காமெடி படம்னா நாங்கள் ஏதோ அதை வந்து ஒரு ஹியூமர்னால் அது வந்து ஜாலியாக எடுப்பாங்க, அரட்டை அடிச்சுப்பாங்க. இல்லை, காமெடி படமும் கஷ்டம்தான். அந்த டைமிங்கு அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 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 ஆக்ஷன் ஃபில்மில் வந்து ஒரு பில்டப் விட்டு போச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு லோ ஆங்கிளில் ஒரு ட்ராக் போட்டு ஒரு மியூசிக்கில் அதை தூக்கிட முடியும். ஆனால் காமெடிங்கிறது அந்த ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம். அதில் ஒரு டைமிங் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து உண்மையிலே பார்க்க போனீங்கன்னா காமெடி சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்வாங்க. உண்மையிலே அது வந்து காமெடிங்கிற அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் வந்து நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எல்லா வயசு ஆட்களும் இன்றைக்கி கூட இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஏவிஎம் ராஜேஸ்வரியில் வெளியில் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, ரொம்ப மன சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு படம்ங்கிறது அல்டிமேட்டாக அது வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம். அது ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் ரீச் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் என்ன விஷயம்னா, இப்போது சிவகார்த்திகேயன் வச்சுக்கிட்டு ரொம்ப சீரியஸ் படம் பண்ண முடியாது. ரொம்ப 100% 14 ரீலுக்கும் ஒரு கருத்து ஒரு இது போனால் அது ரிவர்ஸ் ஆகிடும். அவர் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த படங்கள்லேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் இருக்கணும். ரொம்ப 4 ஸ்டெப்பு தாண்டிட்டா இமேஜ் இதாகிடும். நான் கமிட் ஆகும்போது அவர்கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருந்தது. பட்டுன்னு 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் தொடர் ஹிட்டு கொடுத்துட்டாரு.
அது ரொம்ப சேலஞ்சிங் ஆகிப்போச்சு, பயமாயிடுச்சு. இன்னும் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு. சேம் பேனரில் நம்ம பண்ணுறோம், சிவகார்த்திகேயன் வச்சு பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுலேயும் முக்கியமாக திருக்குமரன் என்னோட அசிஸ்டண்ட், அவருக்கு ஒரு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் ஒரே ரீசன் இந்த ப்ராஜெக்ட். அவன் லைஃபுக்கு அவனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் இந்த படம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம். பணம்ங்கிறது எனக்கு வேறு டைரெக்ஷன் ஒன்று இருக்குது, அதில் நான் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க அது ஒன்று தான் ரீசன். ப்ரொடக்ஷனுங்கிறது திரும்ப நல்ல திறமைசாலிகள், புது டெக்னீஷியன்ஸு, ஆக்டர்ஸை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தயாரிப்பாளர், என்னுடைய நிறுவனத்தோட ஒரே குறிக்கோள். அது மட்டும்தான். பணம் செகண்டரி கூட கிடையாது, அது மூணாவது நாலாவது கூட இல்லை. பணமே இல்லைன்னா கூட நான் படம் எடுப்பேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், நல்ல திறமைசாலிகளை ஊக்குவிப்பேன்.